நான் ரொம்ப நேசிக்கிறது முதலாவது என் ஆண்டவர் இயேசுவை, ரெண்டாவது இயேசுவை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன். இயேசு மேலே எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறேனோ அவ்வளவு இந்த வசனத்தை நேசிக்கிறேன். ஏன்னா அவர் தான் வார்த்தை தான் அவர். அதனால் இந்த வசனத்தின் மூலமாக தான் நம்மோடு பேசுகிறார். இந்த வசனத்தை அவ்வளவா நான் நேசிக்கிறேன். தினமும் அதை ஆசையாய் வாசிக்கிறேன். அதன்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் நான் சந்தோஷமாக இருப்பதின் ரகசியம். எவ்வளவு துக்கமாக மனசோர்வாக இருந்தாலும் அந்த வசனத்தை வாசித்த உடனே உள்ளத்தில் ஒரு களிகூறுதல் வரும் பாருங்கள், ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள், பயமெல்லாம் ஓடிடும், சோர்வெல்லாம் விலைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நீங்கள் எப்போவுமே சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணுமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த வசனத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். இந்த வசனத்தை வாசிக்க உள்ளத்தில் சமாதானம், மகிழ்ச்சி பொங்கும். நான் இந்த வசனத்தை அவ்வளவு நேசிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி பைபிள் வாசித்தீங்களா? தியானிச்சிங்களா? ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்களா? நான் சில சமயம் இந்த வசனத்தை அணைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த வேத புஸ்தகத்தை எனக்கு எழுதி கொடுத்தீரே நன்றின்னு சொல்லுவேன். அவ்வளவாக நான் இதை நேசிக்கிறேன்.